எங்களோட ஸ்கூல்ல ஒரு கண் தெரியாத ஆள் அந்த கருவி அதனால நாங்கள் கூட்டலாம் குறைக்கலாம். குறைபாடு என்று சொன்னா இப்போதைக்கு பயன்பாட்டுக்குரிய நபர்களுக்கு இதை கையளிப்பதற்கு எங்களுக்கு இன்னும் சில நாங்கள் இன்றைக்கு சுழிவரம் விக்டோரியா கல்லூரிக்கு வந்துருக்கோம். அதாவது பார்வையற்றவர்களுக்காக ஒரு கோல் ஒன்றை கண்டுபிடிச்ச ஒரு மாணவனை சந்தித்து அவர் எப்படி அதை கண்டுபிடிச்சா அதுக்கான ஊக்கங்கள் எங்கே கிடைச்சது அதெல்லாம் இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வணக்கம், எனது பெயர் ஆதித்தன் ஜஸ்மினன். நான் விக்டோரியா கல்லூரியில் கல்வி கேட்கின்றேன். இதன் பெயர் ஸ்மார்ட் பிளைண்ட் ஸ்டிக். இது கண் தெரியாதாக்கள் பாவிக்கிறது. அதாவது இதுல நாங்கள் பயன்படுத்தி இருக்கிற பொருட்கள் அல்ட்ராசோனிக் சென்சர், ஆர்டினோ யூனோ, மற்றது பசர். இவ்வளவுதான் முக்கியமான பொருட்கள். மற்றது இதுல நாங்கள் செல்ஃபி ஸ்டிக்ல தான் செஞ்சிருக்கிறோம். ஏனென்றா கண் தெரியாதாக்கள் ஒரு குறுகலான இடத்துல போக அவைகளுக்கு கஷ்டமா இருக்கும். மற்றது அவைகளுக்கு அவையில உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். இது இப்படித்தான் வேலை செய்யும். இதுல சுவிட்சை போட்டுருக்கோம். இந்த ஒரு தடையும் இல்லையா இந்த எல்இடியும் பிளிங்க் ஆகிக்கொண்டு பசரும் பிளிங்க் ஆகும். இப்போ ஒரு தடை வந்துருக்குண்டா பசர் தொடர்ந்து பிளிங்க் ஆகும். டெவலப் பண்றேன்டா இதுல போடிங்க மாத்தி ஒரு தடை தூரமா இருக்கண்டா கொஞ்சம் பசர் மெல்ல வாடிக்கிற வேண்டும். ஒரு தடை ஆக கிட்ட வந்துருந்தா பசர் தொடர்ந்து மடிக்கிற மாதிரி நாங்கள் மாத்தலாம். அதுவும் நாங்கள் என்ன செய்வோம். மற்றது இதே நீ டெவலப் பண்றேன்டா நாங்கள் இனி இதுல 180 வகை இந்த அல்ட்ராசோனிக் சென்சர் திரும்பக்கூடிய மாதிரி சேவோ மோட்டர் ஆக்ட் பண்ணலாம். மற்றது மழை தண்ணி பட்டாலும் ஒரு பிரச்சனையும் ஆக முடியாத மாதிரி நாங்கள் செய்யணும். எங்களோட ஸ்கூல்ல ஒரு கண் தெரியாத ஆள் அந்த கருவி லிக்யூட் அதுக்காக விற்பனை செய்ய வந்தவன். அப்ப அவைகளுக்கு பகல் நேரத்துல ஒரு துணை தான் வந்தவன். அதாவது ஒரு ஆளோட உதவியோடு தான் அவைகள் வந்தவன். இரவு நேரங்கள்ல அப்படி இருப்பினமோ தெரியாது, சில நேரங்கள்ல இருக்கவும் மாட்டினோம். அதனாலதான் இது செஞ்சாங்க. குறைபாடு என்று சொன்னா இப்போதைக்கு இந்த எல்லா பொருட்களையும் வெளியில வச்சு நாங்க பொருத்தி இருக்கிறோம். அதால தண்ணி பட்டா எதுவும் பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். இதுல இருக்கிற எல்லா பொருட்களையும் உள்ளுக்கு வச்சு பொருத்தி தண்ணி பட்டாலோ இல்லாட்டி எந்த காலகட்டத்திலையும் பழுதாக முடியாத அளவுக்கு பாவிக்கும். நாங்கள் முக்கியமா இதுல செல்ஃபி ஸ்டிக் பயன்படுத்தி இருக்கிறோம். ஏனென்றா கண் தெரியாத ஆக்களோட உயரத்துக்கு ஏற்பவும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். மற்றது ஒரு சின்ன குறுகலான இடங்கள்ல போய்க்க அவையில் இப்படி பெருசான ஸ்டிக்கை கொண்டு போற கஷ்டம். அதால இதை சின்னனாகக்கூடிய மாதிரியும் இருக்கு. மற்றது இனி எதிர்காலத்துல செய்ய கண் தெரியாமலும் காது கேட்காமலும் ஆக்கள் இருக்கணும். அதுக்காக வைப்ரேஷன் மோட்டரும் கூட்டலாம் இருக்கு. நாங்கள் இப்ப செஞ்சது ஒரு மாடல் மட்டும்தான். நாங்கள் உண்மையா செய்யறேன்டா ஒரு கம்பெனி எங்களுக்கு தேவை. ஏன் கம்பெனி என்றா டிசைனிங் முதல் பண்ணணும். ஏனென்றா அவையில் பயன்படுத்த அவைகளுக்கு முழுக்க இலகுவா இருக்கணும். மற்றது ஒரு பிரச்சனை வர முடியாத மாதிரி இருக்கணும். பிரச்சனை வந்தாலும் அதை சரி பார்க்கக்கூடிய மாதிரி கலட்டக்கூடிய மாதிரியும் இருக்கணும். எங்களுக்கு இந்த கருவி ஆக்குறதுக்கு செலவு 5000 தான் ஆனது. ஏனெண்டா இந்த நோக்கியா போன் மட்டும் எங்கள்கிட்ட இருந்தது. உண்மையா செய்யறேன்டா ஒரு 8000 ருபீஸ் ஆகும். எங்களோட குடும்பத்துல எந்த அப்பா அம்மாவும் முக்கியமா ஆதரவு செஞ்சவ. மற்றது எந்த பாட்டியும் முக்கியமா ஆதரவு செஞ்சவ. அதாவது எந்த படிப்பு நேரத்தையும் இதுக்காக ஒதுக்கி செஞ்சேன். இப்போதைக்கு இந்த நிலைமையில இருந்தா இலங்கை வீதிகளுக்கு சரி வராது, வெளிநாட்டு வீதிகளுக்கு சரி வரும். இனி இலங்கை வீதிகளுக்கு ஏற்ற மாதிரி செய்யறேன்டா சேவோ மோட்டர்னு இருக்கு. அது 180 பாக திரும்பும். அதாவது சென்சர் இப்போதைக்கு நேர இருக்கிற தடையை மட்டும்தான் டிடெக்ட் பண்ணும். அப்ப சைட்ல இருக்கிற தடையையும் அந்த மோட்டரால டிடெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. அந்த மோட்டரை போட்டோம். வணக்கம், நான் எங்களோட பாடசாலையில ஐசிடி பாட ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். இவர் தரம் 8ல கல்வி பயில்கின்ற ஆதித்தன் ஜஸ்மினன். ஒரு ஸ்மார்ட் பிளைண்ட் ஸ்டிக் என்ற இது ஒரு இலத்திரனியல் உபகரணங்களை வச்சுக்கொண்டு கண் பார்வையற்றவர்களுக்காக அவர்களின் வசதியை ஏற்படுத்துகிற முகமாக உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்ப சாதனம். இது அவைய தினசரி வாழ்வில ஒரு இன்னொரு ஆளுட துணை கொண்டு இல்லாமல் தனியாக ஓரளவு போகக்கூடிய அளவுக்கு இந்த வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். புத்தாக்க போட்டிக்கு நாங்கள் பிள்ளைகளை எடுக்கல இவர் இந்த ஐடியாவை சொன்னார். ஆனா இவர் ஆல்ரெடி இதை செய்திருக்கிறார். மற்றது இணையதளங்கள்லயும் இது இருக்குது. இவர் ஆல்ரெடி செய்தது ஐஆர் சென்சர் மூலமா
இப்ப நாங்கள் வந்து இதுல இலத்திரனியல் சாதனங்கள் ஓடினோ போட் தற்காலத்துல இருக்கிற போட்டை வந்து பாவிச்சு அதன் மூலம் கோடிங் கொடுத்து செய்த நாங்கள் கோடிங் என்ற ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு அந்த தடையை வந்து எங்களுக்கு காட்டும் அந்த அதன் அளவு வந்து நாங்கள் கூட்டலாம் குறைக்கலாம் என்ற கோடிங் மூலமா இருக்கிறதால அப்ப மிகவும் பயனுள்ள விடயம் எல்லாரும் செய்வோம் என்றுதான் அவர் தான் முழுக்க செய்தவர். இவர் வந்து ஒரு மிகவும் சுறுசுறுப்பான மாணவன், தானாகவே திளங்கக்கூடிய ஒரு மாணவர். நாங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் பிளைன் ஸ்டிக் செய்ய வந்த நோக்கம் வந்து ஒரு வடமாகாணத்தால ஜால் ஐடி கப் என்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு புத்தாக்க போட்டிக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. இவர் மாணவன் தான் எடுத்த ஐடியா தானாகவே. இதுல வந்து நாங்கள் ஓடினோ போர்ட் சென்சர் அதுகளை பாடசாலை மூலமா அவருக்கு வழங்கி இருந்தாங்க. மற்றது அவருக்கு நாங்க செய்வதுன்னா கோடிங் மட்டும்தான் போட்டு கொடுத்தோம். மற்றபடி அவராகவே எல்லாமே மேற்கொண்டவர். இதுல இருக்கிற வயர் கூட அவர் இதுக்குள்ளால விட்டு ட்ரை பண்ணி பார்த்தவர். அது வந்து வயர் வந்து இந்த ஸ்டிக்கை நாங்கள் சுருக்கேக்கில் எங்களுக்கு கொஞ்சம் இடையூறாக இருந்தபடியாத்தான் வெளியில போட்டையும் வச்சு வெளியில வந்து வயரையும் விட்டிருக்கிறார். மேலும் இந்த மாணவன் வந்து பல எதிர்காலத்துல பல கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு அது வந்து மக்கள் மத்தியில அவர்களுக்கு உதவக்கூடிய கண்டுபிடிப்புகளாக இருக்க வேண்டும். மேலும் இவரது சாதனைகள் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று கூறி இவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், நான் விக்டோரியா கல்லூரி அதிபர். எங்களது கல்லூரியில் தரமட்டில் கல்வி பயிலும் மாணவன் செல்வன் ஜஸ்மினன் அவர்கள் கண் பார்வையற்ற நபர்களுக்கான ஒரு இலத்திரனியல் கல்வியை செய்து சமர்ப்பித்திருக்கின்றார். கடந்த பிப்ரவரி மாதம் எங்களோட பாடசாலையிலே நடைபெற்ற புத்தாக்க போட்டியிலே இந்த மாணவன் இந்த ஆக்கத்தை சமர்ப்பித்திருந்தார். தொடர்ந்து அந்த ஆக்கம் யாழ் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற கண்காட்சியிலும் வைக்கப்பட்டிருந்தது. எங்களோட விளையாட்டு போட்டியிலே இந்த மாணவன் சிறந்த ஆக்கத்துக்காக அவருக்கு பரிசும் பாராட்டும் வழங்கப்பட்டது. அதிலே காணப்பட்ட சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இப்பொழுது இந்த மாணவன் சிறந்த ஒரு சாதனமாக இந்த ஆக்கத்தை முன்வைத்திருக்கிறார். இது பலரது பாராட்டையும் பெற்றிருக்கின்றது. ஆனால் இதை முழுமையாக்கி இந்த பயன்பாட்டுக்குரிய நபர்களுக்கு இதை கையளிப்பதற்கு எங்களுக்கு இன்னும் சில காலமும் சிறிது பணமும் தேவைப்படுகின்றது. இந்த விடயத்தை பார்வையிடுகின்ற சகல நபர்களும் இந்த மாணவனுக்கான ஒத்துழைப்புகளை வழங்கி இந்த ஆக்கம் உரிய நபர்களை சென்றடையும் வரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாணவனது இந்த சாதனம் தொடர்பாக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட தகவல்களை அவதானித்து விழிப்புணர்வோர் சங்கம் எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த பயனுள்ள ஆக்கம் தொடர்பாக இதை முடிவுறுத்தி தங்களுடைய பயன்பாட்டுக்கு கையளிப்பதற்கு தாங்களும் ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாணவனுக்கு தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். அது எங்களோட கல்லூரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாகும். கல்வியிலும் ஏனைய இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் மிக சிறந்த ஆர்வத்துடன் பங்கு பெற்றும் இந்த மாணவன் இன்னும் மேலும் பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து வாழ்விலே ஒரு பயனுள்ள ஒரு உலகத்துக்கு வழி சமைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே எங்களது வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். நன்றி.